அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈஸியான பேபி ஃபுட்டு எக்கு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எக் வச்சு பேபி ஃபுட் சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வயசு குழந்தைங்கனால நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு அதை கழுவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் பல் வந்துருச்சு கடித்து சாப்பிடுவாங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நமக்கு அந்த எண்ணெயே சரியாக போயிடும். அதனால் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை திரும்பவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது 2 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இதை அப்படியே அதோடு சேர்த்துடலாம். மஞ்சத்தூளோட வாசனை போன உடனே இதில் முட்டையை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இது எல்லாத்துக்கும் சரியாக போயிடும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். முட்டையோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வயசு குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா பல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக இந்த சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இதோட எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட முட்டை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி நல்லா கலரிட்டு கொஞ்சம் இறக்கிடலாம். லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை அளவு பெப்பர் கடைசியாக தூவி இறக்கிடுங்க. இங்கே குழந்தைங்க நல்லா கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க. ஒரு 3 வயசு மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.